அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, நேரத்தின் அருமை கருதியும் சிறப்பு பேச்சாளர்களுக்கு வழிவிட்டும் எல்லோரும் சார்பாக நம்முடைய ஹஸரத் ஆசிரியர் அவர்கள் தலைமை உரையாற்றி அனைவருக்கும் துஆ செய்வார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على أشرف رسول الله وعلى جميع عباد الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: ومن الأعراب من يؤمن بالله واليوم الآخر ويتخذ ما ينفق قربات عند الله وصلوات الرسول ألا إنها قربة لهم سيدخلهم الله في رحمته إن الله غفور رحيم. وأحسن منك لم أر قط عيني وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء وليس هواي نازعا عن ثنائه لعلي به في جنة الخلد أغلب مع المصطفى أرجو بذاك جواره وفي نيل ذاك اليوم أسعى وأجهد ببابيك عبد من عبيديك مذيب كثير الخطايا جاء يسألك العفو فأنزل عليه الصبر يا من بفضله على قوم موسى أنزل المن والسلوى. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபிஈயா ஜமாஅத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர், செயலாளர், முத்தவல்லி மற்றும் நிர்வாகிகளே, சிறப்பான உலூமிகளுடைய அழைப்பை ஏற்று வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சங்கிக்குரிய உலமாக்களே, உமராக்களே, அன்பு மாணவர்களே, சங்கிக்குரிய உலூமிகள் அவர்களுடைய நலப்பேரவையின் சார்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான ஒரு மீலாது விழாவை அவர்கள் இங்கு ஏற்பாடு இருக்கின்றார்கள். காலத்திற்கு தேவையான இரண்டு மௌதுகளை, இரண்டு தலைப்புகளையும் தந்து அந்த தலைப்பில் உரையாற்றுவதற்கு மிக மிக அகசுல் ஹாஸ் என்று சொல்லப்படுகின்ற தகுதியிலும் தகுதியான சங்கைக்குரிய இரண்டு உலமாக்களை அழைத்து
இங்கு பேசப்படுகின்ற கருத்துக்களை உளப்பூர்வமாக கவனித்து கவனமாக கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அனுப்புகிறானாக. அறிவு என்பது பார்த்து தெரிவது ஒன்று உண்டு, கேட்டு தெரிவது ஒன்று உண்டு. பொருளை பார்க்க முடியும், கருத்துக்களை பார்க்க முடியாது. கருத்துக்களை கேட்டு உள்ளத்திலே பதிவு செய்வதற்கு அல்லாஹ் காதுகளை தந்திருக்கின்றான். கருத்துக்களை பரிமாறுவதற்கு அல்லாஹ் நாட்டையும் தந்திருக்கின்றான். எல்லாவற்றையும் வழங்கி தேக்கி வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக அல்லாஹ் நம்முடைய இதயத்தையும் தந்திருக்கின்றான். ஆகவே இங்கு வழங்கப்படுகின்ற நல்ல கருத்துக்களை செவிமடுத்து கவனமாக கேட்டு உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும். புதில் அழில்மனின் அவ்வாறு அறிவுகளை மக்களுடைய வாய்களிலே இருந்து இங்கு பேசக்கூடியவர்கள் மிக ஆழமான கருத்துக்களை சொல்வார்கள். அவர்கள் பேசுகின்ற அந்த கருத்துக்களை காதிலே கவனமாக கேட்டு உள்ளத்திலே விளங்கிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு கருத்தை நமக்கு சொல்கின்றார்கள். சங்கைக்குரியவர்களே, சங்கைக்குரிய இந்தாதிகள், சங்கைக்குரிய உருவமைகள் இரண்டுமே கோட்டையினுடைய மக்கள். இரண்டுமே இந்த கோட்டையினுடைய மக்கள். சமுதாய பணியிலே மிக சிறந்து விளங்கக்கூடிய இரண்டு அமைப்புகள். இந்தாதிகள் பல்வேறு நலப்பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உருவிகளும் பல்வேறு நலப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்திலே ஜமாஅத்துல் உலமாவிற்கு நடைபெற்ற சில தேர்வுகளை பார்க்கின்ற போது சங்கைக்குரிய இந்தாதிகள் மேட்டுப்பாளையத்திலே உலமாக்கள் சபையினுடைய தலைவராக பாசத்திற்குரிய மௌலவி நூறுத்தீன் இந்தாதி அவர்கள் தலைவராக இருக்கின்றார்கள். பொள்ளாச்சியில் பார்க்கின்ற போது பாசத்திற்குரிய சகோதரர் தௌலத்து கான் உலூமி அவர்கள் ஜமாஅத்துல் உலமாவுடைய தலைவராக இருக்கின்றார்கள். ஆனைமலையை பார்க்கின்ற போது அங்கு சையத் இப்ராஹிம் அவர்கள் தலைவராக இருக்கின்றார்கள். இப்படி ஜமாஅத்துல் உலமாவுடைய பல்வேறு சிறப்பு பொறுப்புகளில் எல்லாம் உலூமிகளும் இந்தாதிகளும் இருக்கின்றார்கள். நமது கோவை நகரத்திலேயும் கோவை மாநகர ஜமாஅத்துல் உலமாவுடைய செயலாளராக அருமை சகோதரர் அப்துல் ரஹ்மான் உலூமி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு துணையாகவும் உதவி இருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு நல்ல பணிகளிலே இந்தாதிகளும் உலமாக்களும் சிறந்து விளங்குகின்றார்கள். நான் பார்த்தேன், என்னைத்தான் கௌரவத்தலை வந்து போடுவார்கள். ஏன் நான் 71 இந்தாதியானேன். எனக்கு போட்டியாகவே 92 முதல் உலூமி சபையை பெற்ற முகமது ஹனீஃபா அவர்கள் உலூமி சபையினுடைய கௌரவ தலைவராக இருக்கின்றார்கள். முதலிலே இருந்த ஒரு இந்தாதி ஒரு கௌரவ தலைவர், முதலிலே சனதை வாங்கிய 92 வாங்கிய முகமது ஹனீஃபா உலூமி அவர்கள் உலூமியுடைய கௌரவ தலைவராக இருக்கின்றார்கள். அத்தனைக்கும் மேலாக பெருமைப்பட வேண்டிய ஒன்று நமக்கெல்லாம் தெரியும். இன்று இந்தியா முழுவதுமே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய ராயத்துகளை எண்ணிக்கொண்டு பெருமானாருடைய நினைவு சின்னமான கொடியை எண்ணிக்கொண்டு பெருமானாருடைய புகழ்களை வீதி வீதியாக நாடு நாடுகளாக அவர்கள் பேசியும் பிரச்சாரம் செய்து வருகின்ற ஒரு மாபெரும் இயக்கம் தான்
எஸ்எஸ்எஃப்னுடைய தமிழ் மாநிலத்தினுடைய தலைவராக இருப்பவர்கள் பாசத்திற்குரிய மௌலவி முகமது நௌஃபல் உலூவி அவர்கள் ஒரு தமிழ் மாநிலத்தினுடைய எஸ்எஸ்எஃப்னுடைய தலைவராக இருந்து செயல்படுகின்றார்கள். சென்ற 19ஆம் தேதி காயல்பட்டணத்திலே சுன்னத் ஜமாஅத்தினுடைய ஒரு மகத்தான மாநாட்டை அவர்கள் நடத்தி முடித்தார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களிலே எஸ்எஸ்எஃப்னுடைய மிகப்பெரிய மாநாடு அங்கு பாம்பையிலே நடக்க இருக்கின்றன. அவரை தொடர்பு கொண்ட போது இந்த பணியை முடித்துவிட்டு அவர் அந்த பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் சொன்னார்கள். சந்தைக்குரியவர்களே, உலூவிகளுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு மகத்தான காட்சி நான் பார்க்கின்றேன். நான் 71 சனது பெற்றது நமது மஸ்ஜிதினுடைய இந்த மூலையில், மஸ்ஜிதினுடைய இந்த மூலையிலே தான் நான் சனது பெற்றேன். மரியாதைக்குரிய காயிதே மில்லத்துடைய கரத்தினால் நான் சனதை பெற்றேன். அதிலிருந்து பல ஆண்டுகள் அந்த மூலையிலே சனதுகள் கொடுக்கப்பட்டது. அதே மூலையிலே தான் உலூவிகளுடைய முதல் சனதும் வழங்கப்பட்டது. நாம் பள்ளியிலே இருந்து வெளியே செல்கின்ற போது பார்க்கப்படுகின்ற அந்த மூலை ஏதோ ஒரு மூலை அல்ல. நான் அதை குறிப்பிடுவது ஜாவியா முபாரக்கா. ஜாவியா முபாரக்கா என்றுதான் அந்த மூலைக்கு நான் பெயரிட வேண்டும். ஜாவியா என்றால் மூலைகள், ஆசிரமங்கள், அதை கொண்டுதான் வணங்குகின்ற இடங்கள், தைக்காக்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற நல்லவர்கள் சங்கமமாகின்ற ஒரு புனிதமான பள்ளியினுடைய மூலை என்பது ஜாவியா முபாரக். வயதிலே மூத்தவர்களுக்கு தெரியும். அந்த மூலையிலே தமிழகத்தினுடைய, கேரளாவினுடைய மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் வந்து மாதக்கணக்கிலே சொற்பொழிவாற்றி இருக்கின்றார்கள். அரசியல் நிலையிலே உயர்ந்தவர்கள், ஆன்மீக துறையிலே உயர்ந்தவர்கள், அத்தனை பேர்களுமே இந்த மூலையிலே வந்து சொற்பொழிவாற்றியவர்கள். நான் என்னுடைய சனத்களாவை பார்க்கின்றேன். மரியாதைக்குரிய காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். மர்ஹூம் இங்கே ஹசன் முஸ்லியான் சைஃபுல் வஹாபி சொல்லப்படுகின்ற சுன்னத் ஜமாஅத்துக்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே அர்ப்பணித்தவர்கள். எங்கு சுன்னத் ஜமாஅத்திற்கு மாற்றமான ஒரு கொள்கை, ஒரு பேச்சு நடைபெறுகின்றதோ அந்த இடத்திற்கு தன்னுடைய சொந்த செலவிலே சென்று தானே வைக்க ஏற்பாடு செய்து சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கையை பிரச்சாரம் செய்தவர்கள். மரியாதைக்குரிய இங்கே ஹசன் முஸ்லியான் அவர்கள். அதை கொண்டுதான் முஸ்லிம் லீகினுடைய பெரிய பெரிய தலைவர்கள், மரியாதைக்குரிய ரவணசமுத்திரம் பீர் முகமது அவர்கள், அப்துல் சமது சாஹிப் அவர்கள், அப்துல் லத்தீப் அவர்கள், திருப்பூர் பெய்தாய் அவர்கள், இன்னும் பல்வேறு உலமாக்கள் இப்பொழுது களத்திலே பேசப்படுகின்றார். புதிய நகரம் தமானத்தி அவர்கள் அவர்கள் தலைநாள் செய்த மொழியை தயார் செய்தார்கள். ஆத்தூர் எமீர் ஆத்தூர் அப்துல் ரஷீத் அவர்கள் இங்கே சொற்பொழிவாற்றியவர்கள். கூடலூர் தபீர் ஹசரத் அவர்கள், பெரியவளம் சரகுதி ஹசரத் அவர்கள், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மதூர் மௌலானா அவர்கள், இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பிரச்சாரத்தை துவங்கிய ஒரு மூலைதான் இந்த மூலை. ஆகவேதான் இந்த மூலைக்கு என் உள்ளத்திலே வந்த பேரு ஜாவியா முபாரக்கா. வர்க்கத்தான மக்களால் இஸ்லாமிய பிரச்சாரங்கள் செய்யப்பட்ட ஒரு அழகான மூலை என்பதாக அதற்கு பெயரிடலாம் என்று உள்ளத்திலே தோன்றியது. அந்த வழக்கத்தினால்தான் இந்த இந்தாரிகளும் உலூவிகளும் பல்வேறு சமுதாய பணியிலே சிறந்து விழுந்துகின்றார்கள். இங்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு இப்பொழுது மாணவர்கள் குறைவாக இருந்தாலும் ஒரு காலத்திலே இந்தாரில் உலூவிலே கிட்டத்தட்ட 12 உஸ்தார்கள் இருந்தார்கள். 100க்கும் அதிகமான மாணவர்கள் இருந்தார்கள். இங்கும் இருந்தார்கள். அசர் தொழிலுக்கு பிறகு இங்கிருந்து ஒரு 100 மாணவர்கள், அங்கிருந்து ஒரு 100 மாணவர்கள் வெளியே வருவார்கள். இங்கிருந்து ஒரு 12 உஸ்தாதுகள், அங்கிருந்து 12 உஸ்தாதுகள் வெளியே அவர்கள் வருவார்கள். அந்த காட்சியெல்லாம் மிகப்பெரிய காட்சியாக இருந்தது. நான் நினைக்கின்றேன், லா யஸ்லஹு ஆகிரு ஹாதிஹில் உம்மா இல்லா பிமா ஸலஹ அவ்வலுஹா. இந்த உம்மத்து ஒழுங்காக சீராக ஆக வேண்டுமா, ஆரம்பத்தில் எப்படி இருந்தோ அந்த நிலை திரும்பி வர வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த அடிப்படையிலே அந்த ஆரம்ப நிலைகளுடைய துவக்கமாகத்தான் இந்த விழாக்கள் இருக்கும் என்பதை நாம் என்ன
இப்பொழுது இல்லை. அங்கு அரபி காலேஜிலே ஒரு 100 டிப்பன் வருவாங்க. இங்கும் அதே போன்றுதான் வண்டியை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு வீடாக உணவு கொடுத்தார். அந்த நல்லவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையும் மறுமையும் வெற்றி அடைய செய்வானாக. அவருடைய மன்னர்களை எல்லாம் அல்லாஹ் சுபிட்சமான வாழ்க்கை தருவானாக. நாளை சுவர்க்கத்திலே யாரெல்லாம் இந்த கல்வி ஸ்தாபனத்துக்காக வேண்டி உதவினார்களோ, உழைத்தார்களோ, உழைத்துக் கொண்டு இருக்கின்றார்களோ அத்தனைவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆரோக்கியமான இந்த ஆயுளை தந்து இன்னும் இந்த சமுதாயத்திற்காக, இந்த இல்மிற்காக உழைக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சங்கைக்குரியவர்களே, ஓதிய ஆயத்திற்கு கூட விளக்கம் சொல்வதற்கு நேரமில்லை. சங்கைக்குரிய உலமாக்கள் தங்களுடைய ஆழமான கருத்துக்களை உங்களுடைய இதயத்திலே பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சங்கைக்குரியவர்களே, வஸலவாத்துர் ரசூல் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற ஒன்று அது குர்பத். அந்த குர்பத்தில் பெருமானாருடைய துஆவை அடிப்படையாக கொண்டு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்றார். இது இறைவனுக்கு மட்டுமல்ல. ஸலவாத்துர் ரசூல் சூரத்து தௌபாவினுடைய 99வது வசனத்தில் அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்கின்றார். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்கின்றார், அஸ்ஸாபிகூன யகூதுன மின் முஹாஜிரின வல் அன்சார் என்று நல்ல ஒரு பட்டியலை அல்லாஹ் தருகின்றார். ஏன்? இறைவனுக்காக செய்கின்ற அமல்களாக இருந்தாலும் அவருக்கு எதிர்பார்ப்பு என்ன? ஸலவாத்துர் ரசூல் பெருமானாருடைய முஹப்பத்து கிடைக்க வேண்டும், பெருமானாருடைய அன்பை பெற வேண்டும், பெருமானாருடைய துஆவுக்கு நாம் ஆளாக வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் செய்கின்றார்கள். காரணம், பெருமானார் அவர்கள் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உண்டான ஒரு வாசித்தா, அவர்தான் வசீலா, அவர்தான் தரீஆ. ஆகவே நிஅமத்துல் உதுமா என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய நிஅமத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெருமானாருடைய அன்பை அடிப்படையாக கொண்டு யார் அல்லாஹ்வுக்கு நல்லது செய்கின்றார்களோ இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பான், கிருபை செய்வான் என்பதாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான். இந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிர்கள் நீண்ட விளக்கங்களை தருகின்றார்கள். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான அன்பை பற்றி, பெருமானாருடைய உண்மையான துஆவிற்கு இலக்கான மக்களாக உப்புர் ரசூலில் கல்விலே